அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் அங்க. நம்ம வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் சிரிச்சு வழிஞ்சு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அப்படி இருந்தா யாரா இருந்தாலும் கைப்பிடிச்சி இழுக்க தான் செய்வாங்க. இவங்க கூப்பிட்டாலே வந்துருவாங்க. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வழியில இருப்பாங்க. எல்லாருமே குட் மார்னிங் சொல்லுவாங்க. நான் யாருக்கு குட் மார்னிங் ஏன் உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரு? ரஜினி சார் ரஜினி சார் தான், வேற யாரும் இல்லை. ஃபேனு. ஸோ ரஜினி சாரோட பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 16 வயதினிலே அந்த மாதிரி அவர் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் சூப்பராக நடிச்சிருப்பார். அவர் அவர் வந்து ஸ்டைல் தான் பண்ணுறாருங்கிறது தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு நல்ல ஆக்டருங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வரை ஹீரோயின்ஸ் எல்லாம் யாரும் அதை மெயின்டைன் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சி வந்துட்டாங்க. அந்த கேரக்டர் வந்து அவங்க அப்படியே சீரியல்ல நடிக்கிறது அவ்வளோ சாமானியமான விஷயம் இல்லை. அதுல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு மேம்? அதான் மெயினாக வந்து 9 to 9 வரைக்கும் இது. இப்போ நான் தெலுங்கில் பண்ணிகிட்ருக்கேன். தெலுங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் ஸ்டைலை வந்து ஹோம்லேயே ஒர்க் கொண்டு போட்டுட்டு இந்த ஸ்டட்டு குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கணும். ஸோ கொஞ்சம் கேப் கிடச்சிதுன்னா நம்ம இப்படி நல்லா படுத்து ஃப்ளாட்டாக படுத்துட்டு தூங்க முடியாது. ஏன்னா கொண்ட ஸ்பாயில் ஆகும். ஆமாம், அதை வச்சுட்டு அதை போட்டுட்டு அப்படியே தான் உட்கார முடியும். டைம் கொஞ்சம் கேப் கிடச்சி கூட உட்காந்துட்டு ஒன் டே ஃபுல்லாக அப்படியே தான் உட்காந்துட்டு. ஸோ நம்ம 10 ஹவர்ஸாக எப்படி ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்க முடியும்? நிற்கிறோம், உட்காரோம், இதுதான். ஸோ இது கண்டினியூவாக நடக்கும். நைட்டு தூங்கும்போது தான் ரூம்க்கு வந்து ஃப்ளாட்டாக அப்படி படுக்கும்போது தான் ஸோ எழுந்துக்கும்போது படுத்து நடுவில் எழுந்துட்டோன்னா அவ்வளோ ஒரு பாடி பெயின் இருக்கும். ஸோ காலையில் எழுந்துக்கும் போது அவ்வளோ பாடி பெயின் இருக்கும். ஸோ எதுவுமே ஈஸி கிடையாது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது அது கண்டினியூவாக 6 o'clock 6:30க்கு எழுந்துச்சு ஒரு 1/2 hourல 7:30க்குலாம் எழுந்து காரில் ஏறி உட்காருவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு 1/2 hour ஆகும், 40 minutes. அதுக்கப்புறம் அங்கே போனால் கூட என்னோடய மைண்டெல்லாம் அதுதான். அதாவது மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் வழியில் இருப்பாங்க. எல்லாருமே குட் மார்னிங் சொல்லுவாங்க. நான் யாருக்கு குட் மார்னிங் சொல்லவே மாட்டேன். என்னன்னா மைண்டு டைவெர்ட் ஆகிடும், ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருக்கும் அப்படிங்கிறதுனால யாருக்கும் நான் சாரியோடு தான் போயிடுவேன். அன்னைக்கு என்ன காஸ்டியூமோ ஃப்ரெஷ்ஷோ இல்லை கண்டினியூட்டியோ என்னவோ அதோடு போயிடுவேன். அங்கே வந்து ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மறுபடியும் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு வரும்போது சாரியோடு வந்துடுவேன். வந்ததும் நான் மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்போ மேக்கப் போயிட்டே இருக்கும்போது ஹேர் ட்ரெஸ் போயிட்டுருக்கோம், ஹேண்ட் மேட்சிங் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் அட்டன் டைமில் நடக்கும். ஸோ அதனால் நம்ம சாரீ அது ஒன்றுக்கு தான் லேட் ஆகும். அதனால் அதோடு போயிட்டோம்னா இது அட்டன் டைமில் ஒரு 1/2 hourல எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஸோ அந்த டைம் சேவ் பண்ணுவேன். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்க ஆர்டிஸ்ட்டு வேறு யார்கிட்டையுமே நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். முதல்ல குட் மார்னிங் சொல்ல மாட்டேன். என்னன்னா சொன்னால் அவங்க ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க, அப்படியே பேச்சு போயிட்டே டைவர்ட் ஆகும். மேக்கப் போடும்போது டைவர்ட் ஆகும். அந்த ஒரு கெட்டப் அப்படியே கரெக்டாக வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 90s 80s சாங்ஸில் இளையராஜா சாங்ஸில் போட்டு விட்டுட்டு அந்த சாங் கான்சன்ட்ரேஷன்லேயே சாங் கேட்டுட்டு அப்படியே மேக்கப் போட்டு. உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார்? ஆக்டர் ஃபேவரட் ஆக்டர் ரஜினி சார். ரஜினி சார் தான், வேற யாரும் இல்லை. ஃபேனு. அதாவது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ரஜினி சார் ஃபேன் தான் நாங்கள். ஸோ ரஜித் சார் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸோ ரஜினி சாரோட பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பைரவி படத்தில் நிறைய படங்கள்ல 6லிருந்து 60 வரை, முள்ளும் மலரும், தீ, 3 முடிச்சு, 16 வயதினிலே, அந்த மாதிரி அவர் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் சூப்பராக நடிச்சிருப்பார். ஒரு ஆக்டராக புவனா ஒரு கேள்விக்குறி, இதெல்லாம் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேயே நிறைய படங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கேன். அவரோட நடிப்பு வந்து இயல்பாக இருக்கும். இப்போ கூட நாங்கள் ரீசெண்டாக பைரவி பார்த்தோம். எங்கள் ஃபேமிலியில் என் பசங்களெல்லாம் சேர்த்துட்டு ரஜினி சார் பாரு அப்போவே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்ப்போம். நைட்டு ஒரு 11, 12 கூட ஆயிடுச்சு அன்னைக்கு ஒரு நாள். பைரவியில் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, ரியலாக இருந்துச்சு அவரோட நடிப்பு. எவ்வளோ பெரிய ஸ்டார் அவர். ஆனால்
அவர் அவர் வந்து ஸ்டைல் தான் பண்றாருங்கிறது தான் பேசுறாங்களே தவிர ஒரு ஒரு நல்ல ஆக்டருங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ரஜினி சார் அதாவது இப்போ ஜெயிலர்ல பாத்தீங்கன்னா ஆ, ஜெயிலர்ல பாத்தீங்கன்னா அந்த சாங்ல வந்து ஆடிட்டு இருப்பாரு. அப்போ காவாலா. கவால சாங்ல அப்போ வந்துட்டு அவன் பார்த்துட்டு இல்ல அவரை போய் பின்னாடி ஆட சொல்லுவான். ஓகே நான் ஆடுறேன். ஸோ கேஷுவலா ஒரு குழந்தையா அதுதான் சொல்றேன். வேற ஒரு ஹீரோ வந்து இமேஜ் பார்ப்பாங்க. என்ன என்ன போய் அப்படி பண்ண சொல்றீங்களே? ரஜினி சார் எப்பவுமே டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அவங்க அப்படியே பண்றதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் ரஜினி சார் சூப்பர் ஸ்டாராகவே இருக்காரு. சோ அவரை தாண்டி வேற யாரையும் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலையா? எனக்கு ரஜினி சார் தான் பிடிக்கும். ஏன் விஜய், அஜித் அவங்க எல்லாம்? விஜய் பிடிக்கும். விஜய் விஜய் டான்ஸ் அதெல்லாம் விஜய் பிடிக்கும். அஜித்தோட குணம் பிடிக்கும். நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க எல்லாருக்கிட்டையுமே. ஸோ அஜித் பிடிக்கும். கார்த்திக் சார் பிடிக்கும். இப்போ நவரச நாயகன். இல்லை இப்போ நம்ம சூர்யா கார்த்திக் இருக்காங்க இல்லையா, ஓ, அவரோட நடிப்பு இயல்பா இருக்கும். கார்த்திக் சார், விஷால் சார் பிடிக்கும். ஸோ இவங்கெல்லாம் எங்கள் ஹஸ்பண்டோட அவர் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. கொம்பன், மருது இதெல்லாம். ஸோ அதனால பொதுவாக அவங்களெல்லாம் பிடிக்கும். ஆக்ட்ரஸ் யாரை ரொம்ப பிடிக்கும்? ரேகா மேம் இருக்காங்களே, ஹிந்தி நடிகை ரேகா மேம், ஜெயபிரதா, ஜெயசுதா, ஸ்ரீதேவி, ஸோ இவங்கெல்லாம் பிடிக்கும். ஓகே. ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டரை பார்த்துட்டு இந்த மாதிரி கேரக்டர்ல நம்ம நடிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்திருக்கா? எனக்கு என்னன்னா, நான் இப்போவும் நடிக்கிறது என்னன்னா, ஒரு கெட்டப் போட்டேன்னா அந்த கெட்டப்ல நான் எப்பவுமே நான் சின்ன வயசுலேருந்தே என்னோட ஸ்டிக்கர் இவ்வளோ பெருசு தான் இருக்கும். நான் குங்குமம் தான் வைப்பேன். ஸ்டிக்கர் போட்டு குங்குமத்துல தான் இவ்வளவு அழகா ரவுண்டா வச்சிருக்கீங்க. குங்குமம் தான் வைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து முன்னாடிலாம் ஒரு ஸ்டிக்கர் வச்சுட்டு இருப்பேன். நான் அண்ணாமலை படம் டைம்ல இருந்தேன். அப்போது எனக்கு 16 இயர்ஸ் அந்த ரேஞ்ச் தான். அப்போ நான் சின்ன பொண்ணு தான். அப்போ நான் அந்த ஸ்டிக்கர் இவ்வளோ பெரிய ஸ்டிக்கர் தான் வைப்பேன். அதுக்காக நம்மளை ஏஜ்டாக இது பண்ணிக்கிறாங்க அப்படி இல்லை. என் முகத்துக்கு எது அழகாக இருக்கோ நான் அதை வச்சுக்கிறேன். அதுதான். பட் இப்போ வர ஹீரோயின்ஸ் எல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேன் பொட்டு. கடுகு சைஸ்ல. அது வச்சாதான் அந்த ஒரு பொட்டு வந்து வச்சாதான் முகத்துல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு அழகு கிடைக்கும். இப்போ ரீசெண்டா வந்து கும்கில பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேம் அவங்க ரீச் ஆனதுக்கு ரீசனே அந்த முகம் தான். அந்த முகம் தான் பெரிய பொட்டு வச்சு அழகா இருப்பாங்க. ஸோ இப்போ வர ஹீரோயின்ஸ் எல்லாம் யாரும் அதை மெயின்டைன் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சி வந்துடுறாங்க. அந்த கேரக்டர் வந்து அவங்க அப்படியே ஸ்டடி பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கிடைச்சிடுச்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் போகணும் அப்படிங்கிறதுல அவங்க யோசிக்கிறதே இல்லை. ஏதோ நம்ம ஃபேஷன் ஷோக்கு வந்திருக்கோம், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறது தான் பண்றாங்க தவிர அது இன்வால்மெண்ட்டோட யாரும் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை இப்ப எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. ஒரு பீரியட்ல சான்ஸ் கிடைக்கணும்னா போயிட்டு எத்தனை பேர் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல்ல நிப்பாங்க தெரியுமா? எத்தனை பேரு கண் கலங்கி அவங்க லைஃப் திரும்பி பார்த்தா எல்லாமே போயிட்டு இருக்கோங்க அவங்க வாழ்க்கையே. ஆனா இப்ப நாங்கெல்லாம் அப்படித்தானே கஷ்டப்பட்டு தானே வந்தோம். நான் சொல்லியிருப்பேன், மகாநடி படத்துல வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து எப்படி அந்த படத்துல உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரிதான் எங்க அம்மா எங்களை கூப்பிட்டுட்டு ஒருத்தவங்களோட லெட்டர் ஆர் செல்வராஜ் சார் அப்போல்லாம் அவங்களோட அவர் ரைட்டர் தானே அந்த டைம்ல அவங்களோட லெட்டர் வாங்கிட்டு ஏவிஎம்ல இந்த செட்டில் இந்த ஷூட்டிங் எடுத்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அச்டாக் மாதிரி எங்கள் அம்மா பின்னாடி போயிட்டே இருப்பேன். நீ எங்கே போகிற என்ன ஏது எதுவுமே நான் கேட்க மாட்டேன். எனக்கு பசிக்குது எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அந்த டைமில். ஸோ அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது அவங்க பின்னாடி தான் நான் போயிட்டு இருப்பேனே தவிர இப்போ இருக்க பிள்ளைங்க மாதிரிலாம் கேள்வி கேட்கறதுங்கிறதே கிடையாது. ஸோ போவோம். அந்த டைமில் ஒரு பயம் இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு கேட்டில் போயிடுவோம், அதுக்கப்புறம் அங்கே ஒரு கேட் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டிலலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சினிமாங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, ஈஸியாக உள்ள வர விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய நடிகைகளும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நான் நிறைய டைம் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் அங்க. நம்ம வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் சிரிச்சு வழிஞ்சு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அப்படி இருந்தா யாரா இருந்தாலும் கைப்பிடிச்சி இழுக்கதான் செய்வாங்க. இவங்க கூப்பிட்டாலே வந்துருவாங்க எல்லா விஷயத்துக்குமே அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க ஜென்யூனா இருக்காங்க, வராங்க போறாங்க நடிக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தா யாரையுமே இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், மற்ற இண்டஸ்ட்ரியில எப்படியும் சினிமா இண்டஸ்ட்ரி டிவி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும்,
நம்மளை கம்பல் பண்ணி கை பிடிச்சி இழுத்து அவங்கள கலாட்டா பண்ணுறதுங்கிறதே கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவங்கள உடனே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க மறுபடியும் உள்ளே வரவே முடியாது. அதுக்கு தான் ஒவ்வொரு யூனியன் எல்லாமே இருக்குது. அதை மீறி பயந்துட்டு நிறைய பேர் பண்ணுறவங்க இருக்கலாம். சரி, நமக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நீங்கள் தவறு செஞ்சிட்டிங்கன்னா, யார் கூடவோ போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டீங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களை கூப்பிடவே மாட்டாங்க. அது தவறான ஒரு விஷயம். நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஏதோ நல்லபடியாக போயிட்டு இருக்கேன்னா இன்றைக்கும் அந்த நல்ல பேர் இருந்துட்டு அந்த கண்ணியத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஆமாம், ஜெனுவினா நம்ம உங்களுக்கு பிடிச்ச நிறைய எந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பிரச்சனையும் வரும். ஈரமான ரோஜா படம் வந்து அபின்னு சொல்லி ஹிந்தி படம் ஒன்று பண்ணாங்க. அதில் வந்துட்டு கவிதா ஸ்ரீன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. செகண்ட் ஹீரோயினே பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ டான்ஸர் இந்த காதலன் படத்துல எல்லாம் வில்லனா போலீஸாக வருவாங்களே, அவங்க தான் அதில் செகண்ட் ஹீரோயினை பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அதில் ஃப்ரெண்டு கேரக்டர், 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அதில் அபின்னு சொல்லிட்டு ஒரு அந்த படம். அதில் வந்துட்டு அந்த டைரக்டர் வந்துட்டு ஆக்சுவலி எல்லாருக்கும் டயலாக்ஸ் எல்லாமே வரணும். அப்போ வந்து ஸ்டார்டிங் பீரியட் அண்ணாமலைக்கு முன்னாடி, அண்ணாமலை படத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த படம். அப்போ வந்துட்டு அந்த டைரக்டர் வந்துட்டு இது YMCA ஷூட்டிங் நடந்துச்சு. வெளியில் போகலாமா, லஞ்சுக்கு வெளியில் போகலாம் வரீங்களா? நான் இதுக்கு வரணும். ஏன் சார் என்ன சொல்லுங்க அப்படின்னு. இல்லை வா வெளில போயிட்டு வரலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துட்டு எனக்கு அப்போல்லாம் வந்துட்டு எதுவாக இருந்தாலுமே நான் வந்து டீப்பாக என்ன ஏதுன்னெலாம் யோசிக்க மாட்டேன், பட்டு பட்டுன்னு பேசிடுவேன். இல்லை அதில் வர முடியாது, இல்லை சார் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டைலாக்கே இல்லை, சும்மாவே நின்றுட்டு இருக்க மாதிரியே இருந்தது. அதை நான் நோட் பண்ணேன். அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், என்னை எதுக்கு நீங்கள் ஓகே பண்ணி என்னை நடிக்க வைக்கிறீங்க, என்ன ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னை ஓகே பண்ணியிருக்கீங்க. எனக்கு அப்போ வந்து 5000 rupees சேலரி. ஸோ அப்போ 5000 ரூபாங்கிறது பெரிய காசு அந்த டைமில், அண்ணாமலை படத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து சொல்லும்போது அப்போது எனக்கு டைலாக் எல்லாம் ஒன்றெல்லாம் சும்மா தான் நிற்கிறேன். நான் நிற்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அப்போ 100 rupees தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளம். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு 100 rupees சம்பளம். நீங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை போட்டிங்கன்னா 100 ரூபா சம்பளத்துலேயே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அவங்க வந்து சும்மா நின்றுட்டு போவாங்க. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக, கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா நிற்க வைக்கிறதுக்கு எதுக்கு சார், நான் வரல அப்படின்னு டேரிங்காக நான் சொன்னேன். எனக்கு பயம் இல்லை. நீங்கள் இஷ்டம்னா நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறீங்க, இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னா இன்னொரு வேலை கிடைக்க போகுது. ஸோ யாரும் நம்பி யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் எனக்கு ஒரு அசட்டு தைரியம். நான் ஓப்பனாக சொல்லி, அப்போ கவிதா ஸ்ரீதர் இருந்தா, அந்த டைமில் அவங்க வந்து ஹிந்தி பேசுகிறவங்க அந்த ப்ரொடியூசர். அப்போ கவிதா ஸ்ரீதர் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க தான் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயம் சார் அப்படின்னா, மறுநாள் பார்த்ததுமே இம்மீடியட்டாக எனக்கு டைலாக் வந்துச்சு. சரி, எதுக்கு நீங்கள் அது மாதிரி ஆர்டிஸ்ட்டை நீங்கள் மிஸ்பிஹேவியர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட கேட்டிருப்பாங்களா என்னவோ. ஸோ மறுநாள் எனக்கு டைலாக் வந்துச்சு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி.